இந்த திருக்குரானை மீண்டும் நீங்கள் ஒரு சடங்கு பொருளாக மாற்றவோ, பீங்கான்களில் எழுதி குடிக்கின்ற ஒரு மாந்திரீக சொல்லாக மாற்றவோ, கழுத்துகளிலும் இடுப்புகளிலும் கட்டி தொங்க விடுகிற ஒரு பொருளாக மாற்றவோ, இறந்தவர்களுக்கு மட்டும் ஓதுகிற ஒரு சடங்கு பொருளாக மாற்றவோ, இந்த திருக்குரானை மீண்டும் நீங்கள் பாவித்து திருக்குரானை கொச்சைப்படுத்தி திருக்குரானை விட்டு நீங்கள் தூரமானால் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியான வாழ்வாக மாறிவிடும். அன்பார்ந்த சோர்களே, 20வது அத்தியாயம் 124, 125, 126வது வசனம். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. நிச்சயமாக என்னுடைய உபதேசத்தை, திருக்குரானை எவன் புறக்கணிக்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு நெருக்கடியான வாழ்வை நான் கொடுப்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. மேலும் மறுமை நாளில் அவனை நான் குருடனாக எழுப்புவேன். இம்மையிலும் மறுமையிலும் நெருக்கடியான வாழ்வை கொடுப்பேன். என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்தால், திருக்குரானை விட்டு நீங்கள் தூரமானால், மனிதன் கேட்பான் மறுமை நாளில், கால ரப்பி லிம ஹஸர்தனி அமா வகது குன்த பஸீரா வகது குன்து பஸீரா. யா அல்லாஹ், உலகத்தில் நான் பார்வையுடையவனாக இருந்தேனே, ஏன் என்னுடைய 2 கண்ணை போக்கினாய் யா அல்லாஹ்? அல்லாஹ் பதில் சொல்லுவான், கால கஸாலிக் அத்ததுக ஆயாத்துனா ஃபனஸீதஹா வ கஸாலிகல் யௌம துன்ஸா. என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய வசனத்தை பார்த்து படிக்காத கண்கள், என்னுடைய அத்தாட்சியை பார்த்து உணராத இந்த கண்கள் மறுமை நாளில் குருடர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக திருக்குரான் என்பது அல்லாஹ்வுடைய வேத நூல். திருக்குரானில் அல்லாஹ் 2, 3, 4, 5 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பாக்கியம் நிறைந்தது, பர்க்கத்திற்குரியது என்கிறான். பர்க்கத் எப்பொழுது என்று சொல்கிறான்? அதை ஓதி பின்பற்றுகிற மக்களுக்கு பர்க்கத் என்கிறான். அந்த திருக்குரானை நீங்கள் புறக்கணித்தால்